வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. இடி மீண்டும் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. தமிழ்நாடு அரசுக்கு இடியை இறக்கிய இடி. நம்ம தொடர்ந்து இடி இப்போ கொஞ்சம் வேகம் எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே பொறுப்பு டிஜிபிக்கு நினைவூட்டல் கடிதம் அனுப்புனாங்க. இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை. தமிழ்நாடு அரசு மேல் மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு. தமிழக அரசு என்ன சொன்னது, ஏன் இவங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்க? ஈடிக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. அதிகாரம் இருக்குது அப்படின்னு ஈடி சொல்லுது. பல மாநிலங்களில் நடைபெற்ற வழக்குகள்லாம் சுட்டி காட்டி ஈடி இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அப்படி ஈடி என்ன சொன்னிச்சு, யாரை குறி வைக்கிறாங்க? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்ம நேரு அவர்கள் பிரச்சனையில் மாட்டியிருக்காரு. அதையும் தாண்டி இப்போது துரைமுருகன் மீது வழக்கு போடுறதுக்கு ஈடி ரெடியாகிவிட்டது. ஏற்கனவே அவர் மேலே தான் வழக்கு இருக்குது. அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், லூர்து சாமி அப்படிங்கிற ஒருவர் மணல் கடத்தில் தடக்க போய் அவங்க ஆஃபீஸ்லேயே பூந்து வெட்டுறாங்க இந்த ஆட்சியில். இப்படி பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு சம்பவம் நேற்று, அதாவது ஒரே நாளில் 7 அரசு பேருந்துகள் விபத்து, 15 பேர் இறந்துருக்காங்க. ஆனால் முதலமைச்சர் சொல்கிறாரு, காலரை தூக்கி விட்டு கொண்டு சொல்வேன், எங்கள் ஆட்சி மாதிரி சிறந்த ஆட்சி எதுவும் இல்லை. அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதாவது என்னென்னா, இன்றைக்கி நடிகர்கள் பஞ்ச் டைலாக் பேசுகிறது, இதெல்லாம் பஞ்ச் டைலாக் பேசுகிறாங்கலாம் சிஎம் சொல்லிவிட்டு என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கன்னு அவர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் காலரை தூக்கி விட்டு சொல்லுவோங்கிறாரு. என்ன புரியல, என்ன பஞ்சு டைலாக் பேசுகிறாரா நம்ம ஒன்றும் புரியல. என்ன காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லுவீங்க? ஒரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம், ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம். நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு கனிம வள கொள்ளை, டாஸ்மாக் கொள்ளை, எவ்வளோ பேசிக்கிட்டே போகலாம் இதை பற்றிலாம். ஒரு வீட்டுக்கு ரைடு போனால் 20 நாள் நடத்தி கொண்டு இருக்கீங்க. யாருடைய நல்லாச்சு இது? நல்லாச்சுங்களா? நீங்கள் சொல்லுங்கள். அதாவது திமுக பற்றி பேசுகிறதுனா அந்த ஸ்கிரிப்ட் எதுவுமே வேணாம், உட்காந்தா போதும், வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ எதை பேசுகிறது எதை விடுறதுனே தெரியல. இவர்கள் பண்ண இரட்டை வேடம், தமிழகத்துக்கு இவர்கள் பண்ண துரோகம். கேட்டால் பிஜேபி மோசம், பிஜேபி வந்துடும் அப்படின்ட்டு பிஜேபி காட்டி எத்தனை தடவை மக்களை ஏமாற்றி கொண்டு இருப்பீர்கள். இன்னொன்று, இவங்க திருடுவாங்க, ஈடி பிடிக்கிறாங்க, உடனே பாசிச பாஜகன்னு என்னங்க அர்த்தம்? ஒன்றும் புரியல. பாஜக ஈடியை தவறாக பயன்படுத்தி அதில் மாற்று கருத்தே இல்லை இங்கே இருக்கு. ஆனால் இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடிய திமுக ரொம்ப விவரமாக பிஜேபி மற்ற மாநிலங்கள்லாம் எல்லாத்தையும் உள்ளே தள்ளுமா. ஆனால் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எதுவும் பண்ணாது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க டெல்லி போய் இன்றைக்கி அந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ வீரமாக பேசிக்கிறாங்க. இவங்க போன உடனே மோடி பயந்துருவார். ஐயோ ஸ்டாலின் வராரா, ஸ்டாலின் அறைகோல் விடுத்துட்டாரா, ஐயோ கம்முன்னு இருப்பா, ஓரணியில் தமிழகம் ஸ்டாலின் சொல்லிட்டாரா, தமிழ்நாட்டுக்கே போவாதப்பா, ஸ்டாலின் இருக்காருப்பா அப்படின்னு இவங்க ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. இதையும் நம்ம நம்பணும். இதெல்லாம் 1972 நினச்சிட்டு இருக்காரு இவர். இது 1972 இல்லை, அப்போ இருந்த தலைவர்களும் இப்போ திமுக இல்லை. என்றைக்கு நீங்கள் வேலை கையில் தூக்குனீங்களோ, முருகன் ஸ்டாலினோட இருக்காருன்னு சேகர் பாபு பேச ஆரம்பித்தாரோ, அப்போ இவங்க தந்தை பெரியாரை கொள்கையும் கடைபிடிக்கிறது இல்லை, இவங்க சிறுபான்மை மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெரும்பான்மை மக்களுக்கான பாதுகாப்பும் இல்லை. சரி, இப்போ இடி என்ன சொன்னிச்சு? தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி மணல் அப்படிங்கிற ஒரு கொள்ளையில் பெருமளவுக்கு லஞ்ச லாவணியம் நடைபெற்றிருக்கிறது. இதுக்கு எஃப்ஐஆர் போடணுன்னு 2024 இடி ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. அதில் நிறைய நம்ம மறந்துட்டோம். 2024 போட்ட லெட்டருக்கு இது வரைக்கும் பதில் இல்லை. அதாவது சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் ஒரு விஷயம் பேசுனா உடனே புகார் கொடுத்து அடுத்த நாள் அவர் அரெஸ்ட்டு. நீதியரசர் கேட்டார்ல, எஸ்எம் சுப்பிரமணியம். இங்கே ஏங்க நிறைய கொள்ளை நடந்திருக்குன்னு கடிதம் எழுதுனா இது வரைக்கும் பதில் இல்லை. தமிழ்நாட்டில் 28 மணல் குவாரிகள் இருக்குது. 26ல் 24 மணி நேரம் மண் அள்ளுறாங்க அப்படிங்கிறது இப்போ அதிமுகவுடைய குற்றச்சாட்டு. நீங்களே சொல்லுங்கள், உங்கள் பகுதியில் கூட இருக்கும். இந்த மணல் மாஃபியாக்கள் அப்படிங்கிறது சரியான காசுன்னா காசு, அந்த அளவுக்கு கொள்ளை காசு. ஏன் நம்ம இந்த பதிவை போடுறதுக்கு காரணம் என்னென்னா, நான் நிறைய பேட்டு பழகிறதுனால சொல்கிறேன். இந்த மணல் மாஃபியாக்களுக்கு மிகப்பெரிய ஆதாரமாக விளவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு சீனியர் அமைச்சர். அவர் என்னென்னா, இவங்களை வச்சு பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறார். இந்த தள்ளாத வயதில் அந்த துறையை விட்டு கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப நாள் அதை அடம் பிடிச்சதுக்கு காரணம் என்னென்னா, அவ்வளோ பணம் வருது இவருக்கு. கேட்டால் அவர் திராவிடம் கொள்கைன்னு பேசிகிட்டு இருக்காரு. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக தமிழ்நாடு பாலைவனம் ஆகணுமா? என்ன மனசாட்சியில் இவங்களாம் இருக்காங்க? இவர் இருக்கார், இவங்க பையன் இருக்கார், இவங்க 2 பேர் சேர்ந்து உதயநிதி வந்தாலும் நான் தான் இருப்பேன். என்ன இது புரியல. மறுபடியும் இவருக்கு நிற்பார், இவருக்கு மறுபடியும் மக்கள் ஓட்டு போடணும். கேட்டால் நாங்கள் தான் கொள்கைக்காக வாழ்கிறோம். என்ன கொள்கைக்காக வாழ்கிறீர்கள்? மக்கள் நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்மளெல்லாம் இடிச்சவாங்கன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்காங்களா, என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. கேட்டால் தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டோம். இவ்வளோ நாள் தமிழ்நாடு தலை குனிஞ்சிருந்தது, நீங்கள் தான் நிமிர்த்தினீங்க. நம்ம ஒன்றும் புரியல. ஏற்கனவே புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மணல் மாஃபியாக்களுக்கு அவங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறார். பெரிய பிரச்சனையாகி ஈடி வந்தது மட்டுமல்லாமல் இதில் ஐஐடியில் இருக்கக்கூடியவங்க அவங்களும் போய் ஆமாங்க மணலில் அதாவது கரெக்டாக அந்த பொக்லைன் இயந்திரம் இருக்குல்ல, அந்த பொக்லைன் இயந்திரம்
எவ்வளோ நேரம் வந்து அதில் மண்ணெளி இருக்காங்கங்கிறத அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த அளவுக்குலாம் டெக்னாலஜி வந்துருச்சு. அதை பார்த்து வியந்து போயிட்டாங்களாம். இது மாதிரி அதாவது இந்தியாவில் எவ்வளோ மாநிலங்கள் இருக்கிறது. இந்த பக்கம் மணல் கொள்ளையில் இவர் பண்ணால் அவர் பாட்டுக்கு பொன்முடியும் அவங்க பையன் தெய்வ சிகாமணியும் செம்மண் வறண்டி எடுத்துட்டார். இனிமேல் செம்மண்ணே இல்லைங்கிற அளவுக்கு அநியாயம் பண்ணுறீங்களே. ஒரு நியாய தர்மம் வேணாமா? நம்ம ஒன்றும் புரிய என்னங்க நீங்கள் கேட்டால் மண் மொழி மானம் காக்கங்கிறீங்க. என்ன காத்தீங்க நீங்கள்? பேசுகிறதுனா பேசிக்கிட்டே போகலாம். இந்த பக்கம் பார்த்தா சதுப்பு நிலம், அதில் வீடு கட்ட அனுமதி கொடுத்துட்டு அதுக்கு முட்டு கொடுத்துட்ருக்கீங்களே. இதெல்லாம் ஒரு ஐஏஎஸ் முட்டு கொடுக்குறாங்க, அமைச்சர் முட்டு கொடுக்குறாங்க. நல்லா யோசனை பாருங்க. கேட்டதுக்கு மேல்முறையீடு போகிறீங்க. என்ன அரசாங்கம் இது? மறுபடியும் நீங்கள் தமிழ்நாடு வந்தால் தமிழ்நாடு என்னங்க ஆகும்? இதில் கேட்டால் நாங்கள் தான் வருவோம். என்ன நீங்கள் வருவீங்க? மக்கள் ஓட வைக்க தயாராகிட்டு இருக்காங்க ஒரு அளவுக்கு. அதாவது என்னென்னா, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் எதுவுமே பண்ணாமல் கோடிக்கணக்கில் பல்லாயிரம் கோடி கொள்ளையடித்து விட்டு பல கோடிக்கு வாட்சி கட்டியிருக்காங்க தம்பிகள். யார் வீட்டு பணம் இதெல்லாம்? மாத சம்பளத்துக்கு காலைல 10 மணிக்கு போய்ட்டு 6 மணிக்கு டியூட்டி. எவ்வளோ பேர் வந்துட்டீங்களாம் பார்த்துட்ருக்க? நீங்கள் சொல்லுங்கள். 10 மணிக்கு வேலைக்கு போய்ட்டு 6 மணி வரைக்கும் வந்துட்டு எவ்வளோ போராட்ட வாழ்க்கை நம்மலாம் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு பக்கம் ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணம் கொடுக்க முடியல, தூய்மை பணியாளர்கள். ஆனால் நீங்கள் மட்டும் கோடி கோடியாக கொள்ளடிச்சு நிம்மதியாக இருப்பீங்க. என்ன அது புரியலையே நமக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இடி ஒரு கடிதம் எழுதுது. என்ன கடிதம்? ஏங்க அந்த எஃப்ஐஆருக்கு வந்து போடல நீங்கள். ஏன்னா எஃப்ஐஆர் போட்டால் தான் இடி உள்ளே வர முடியும். தமிழ்நாடு அரசு சொல்லுது, இல்லை ஈடிக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு. எப்படி இங்கே மணல் கொள்ளை நடக்கும், டாஸ்மார்க் கொள்ளை நடக்கும், எல்லா கொள்ளைகளும் நடக்கும். நாங்கள் தான் விசாரிப்போம். ஐயா, கரூரில் ஒரு சம்பவம் நடந்தால் கூட நாங்களே எஸ்ஐடி போட்டு எங்கள் அதிகாரிகளே விசாரிப்பாங்க. நாங்களே அருணா ஜெகதீஷ் தலைமை நாங்களே குழுமிச்சு நாங்களே விசாரிப்போம். ஐயா, கள்ளச்சாராயம் அதையும் நாங்கள் தான் விசாரிப்போம். ஆம்ஸ்டாங் கொலை அதையும் நாங்கள் தான் விசாரிப்போம். ஐயா, இந்த லாக்அப் டெத் அஜித் அதையும் நாங்கள் தான் விசாரிப்போம். எதுக்குங்க அப்புறம் அஜித் நீங்களே விசாரிக்கணும்? குற்றம் சொன்னதே உங்கள் மேலே, நீங்களே எப்படி விசாரிப்பீங்க? அது விடாப்பிடியாக இருக்கீங்க. உச்சநீதிமன்றத்தில் போய் சத்தியப்பிரமாணம் தாக்கல் பண்ணுறீங்க. யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? நம்ம ஒன்றும் புரியலையே. இப்போ இடி சொல்லிடுச்சு, இந்தியா முழுவதும் எந்த ஏரியாவில் தப்பு நடந்தாலும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற விஷயத்தில் நாங்கள் நடவடிக்கை எடுக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லிக்குது. இதுக்கு உங்கள் பதில் என்ன? இவங்க இப்போ ஈடியை பகைச்சிக்க முடியாது. ஏன்? ஈடி ஓரளவு உள்ளே பூந்துருச்சு. இன்னும் ஈடியை வந்து நாங்கள் சும்மா வந்து எதுக்குறோம், உச்சநீதிமன்றத்தில் மனு போடுறோங்கிறதுலாம் சும்மா. இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஈடி பூந்ததுன்னா இவங்க காலின்னு தெரியும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. கரெக்டாக ஈடி சொல்லி வச்ச மாதிரி அடிக்குது. முதல்ல KN நேரு லெட்டர் கொடுத்துட்டாங்களா? இப்போ திடீர்னு வந்து நாங்கள்லாம் வந்து தலையிடுறதில் வந்து எங்களுக்கு யார் அனுமதியும் தேவையில்லைன்னு இப்போ ஈடி சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அடுத்த குறி துரைமுருகன். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை 86 வயசில் துரைமுருகன் இனிமேல் சிறைக்கு போக முடியுமா? அப்போ திமுகவுடைய யாரெல்லாம் முக்கியமானவங்களோ அவங்களெல்லாம் வளைக்கக்கூடிய வேலையில் பண்ணிட்டாங்களா? அப்ரூவர் ஆகுறீங்களா இல்லை ஜெயிலுக்கு போகிறீங்களா? அவ்வளோதான். அப்போ ஈடி வேகம் எடுத்து கொண்டு இருக்கிறது. சரி, இதெல்லாம் போயிட்டுருக்காங்களேங்க. எப்போ வந்து நம்ம தீப அமைச்சர் வீட்டுக்கும் இல்லை பத்திரப்பதிவு வீட்டுக்கும் வரும்னா அதெல்லாம் ரொம்ப யோசிக்கவே வேணாம். எல்லாத்தையும் எப்போ பண்ணணும், எது பிஜேபி இந்த விஷயத்தில் கைதேர்ந்தது. இந்தியா முழுக்க பிஜேபி எப்படி ஜெயிக்குது? பல மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா முதல்ல இடி அனுப்பு, சிபிஐ அனுப்பு. ஏன்னா அவங்களுடைய பேட்டர்னே தான். பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை நீங்கள் சவுண்டு விட்டுட்டு ஏற்றுட்டுறீங்க பாசிசம்னு. அவங்க உங்களை வந்து சம்பாதிக்க விட்றாங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களை செமையாக பிடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். நமக்கு தெரிஞ்சு காஷ்மீரில் மெஹபூபா முஃப்தி அவங்களோட பிஜேபி கூட்டணி அமைச்சது. மெஹபூபா முஃப்தி 2.5 வருஷம் சிஎம். 2.5 வருஷத்தில் அடின்னு அடித்தாங்க பணத்தை. பிஜேபி உள்ள தூக்கி போட்டு வச்சு இது வரைக்கும் அந்த கட்சி எந்திரிக்க முடியலையா? உண்டா இல்லையா? ஒவ்வொரு ஏரியாலையும் பிஜேபி எந்த மாதிரியான விளையாட்டு பண்ணிகிட்டு இருக்குது. நீங்கள் அவங்ககிட்ட விளையாடிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஒருத்தர் இருக்கும் வரை இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜியை வந்து அரெஸ்ட் பண்ணும்போது தொட்டுப்பார் சீண்டிப்பார்னீங்க. அதுக்கப்புறம் தான் தொடவே ஆரம்பித்தாங்க. என்ன பண்ண முடிஞ்சது உங்களுக்கு? நீங்கள் தான் ஃப்ளைட்டில் டெல்லி ஓடுறீங்க. இந்த பக்கம் பார்த்தா துரைமுருகன் ஓடுறாரு, அவங்க பையன் ரைடுன்னு ஒன்று கேட்டால் நான் வந்து அமைச்சரை பார்க்க வந்தேன். இல்லை என்னமோ சொன்னார், நிர்வாக ரீதியாக வந்தேன். அதேங்கப்பா ஞாயிற்றுக்கிழமை கூட இவ்வளோ உழைக்கிறீங்களா கேட்பாங்களா இல்லையா? இவர் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த அணையை திறந்து விடாமல் இருந்தது. யார்? துரைமுருகன். பையனுக்கு ஒன்றுனா ஓடுறாங்க, தானாடா விட்டாலும் சதையாடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேரு அவங்க பையன் அருண் நேரு அவர் பாட்டுக்கு நிர்மலா சீதாராமனை பார்க்க போகிறாரு, ஜெகத்ரட்சகன் பாட்டு ஒருத்தரை பார்க்க போகிறாரு, பொன்முடியும் அவங்க மனைவி போய் நீதிபதிகிட்ட ஏதாவது குறைந்த தண்டனையாக கொடுங்கன்னு கதறீங்க. கேட்டால் நாங்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம், நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள்ங்கிற. பெரியாரினுடைய பிள்ளைகள் எதுக்குப்பா முருகன் மாநாடு நடத்துகிறீங்க? 184 அடிக்கு முருகன் சிலையை ஏம்பா வைக்கணுங்கிறீங்க? எதற்குமே பதில் இல்லை. ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இந்த பக்கம் செவிலியர்கள் போராட்டம். ஆனால் என்னென்னா நல்ல பேர் தமிழ் பெண்கள், நம்ம வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு ஒரு இது.
இப்போ நாளைக்கு வந்து மாநாடு எங்கே கரூரில், அதாவது வந்து இன்னமும் ஒரு பேரில் மாநாடு செந்தில் பாலாஜி தான் பண்ணுறாரு. அதாவது என்னென்னா இவங்களுடைய நோக்கம் என்னென்னா வரக்கூடிய தேர்தல் எப்படியாவது ஜெயிக்கணும். இதில் கனிமொழி தலைமையில் குழுவான். என்ன குழுவோ? தேர்தல் அறிக்கை குழு. ஏற்கனவே நீ அறிக்கையை ஒழுங்காக செயல்படுத்தலை. ஜாக்டோஜியோ போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க, காலவரையற்ற போராட்டம். இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், தினந்தோறும் போராட்டம். அப்போ நீங்கள் இந்த தடவை டாக்டர்கள் ஓட்டு கிடைக்காது, விவசாயிகள் ஓட்டு கிடைக்காது, அரசு ஊழியர்கள் ஓட்டு கிடைக்காது, பட்டியலின ஓட்டு கிடைக்காது, வேங்கை வயல் சம்பவத்தெல்லாம் பார்த்து. அப்போ இந்த யாருமே ஓட்டு போடாமல் எப்படிப்பா நீங்கள் ஜெயிப்பீங்க? நமக்கு ஒன்றும் புரியலையே. கேட்டால் இவிஎம் மோசம், இது மோசம், எவ்வளோ நாள் தான் சொல்லிகிட்டு இருப்பீங்க? இது எங்கே போய் முடியும்? இது வரக்கூடிய நாட்களில் திமுக இன்னைக்கு இடி ஒரு விஷயத்தை கையில் எடுத்து விட்டார்கள். ரொம்ப தெளிவாக அவங்க பேசுகிறத பார்த்தாங்கன்னா, எங்களுக்கு சட்டப்படி இந்தியா முழுவதும் எல்லா இடங்களிலும் போய் ஆய்வு செய்ய அதிகாரம் இருக்கிறதுங்கிறாங்க. உச்சநீதிமன்ற பல தீர்ப்புகள் இதை தான் சொல்லுது. நம்மளும் சொல்லியிருக்கோம், இடி பல விஷயங்களில் கவனக்குறைவாக இருந்தது உண்மை. பிஜேபி அப்படிங்கிற கட்சி இடியை வச்சு மாநில அரசுகளை துன்புறுத்துவது உண்மை, அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு கொஞ்சம் வீக்காக இருக்காங்களா? உண்மை, அதெல்லாம் மாற்றுக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ளே போகிறதுக்கு என்னென்னமோ பார்க்குறாங்க. திருப்பரங்குன்றம் விஷயத்தில் தேவையில்லாமல் பிஜேபியை வளர்த்து விட்டது திமுக தான். இன்றைக்கி திமுக இருக்கும் வரை பிஜேபி வளர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி ஆதரவாளர்கள் திமுகவை தான் நன்றி சொல்லணும். இதே ஜெயலலிதா இருந்திருந்ததுன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து கமலாலயத்தில் உட்காந்து தொட்டுப்பார், என்னை அரெஸ்ட் பண்ணிப்பாருன்னு சொல்லுவார். நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்களேன். இதே ஜெயலலிதா இருந்தால் திருப்பரங்குன்றம் விஷயத்தை எப்படி கையாண்டிருப்பாங்க? கலைஞர் அவர்கள் இருந்தால் எப்படி கையாண்டிருப்பாங்க? பிஜேபிக்காரங்க இப்போ பேசலாம், நாங்கள் வந்து ஸ்டாலினை அலற விடுவோம், எல்லாம் ஓகே. இதே ஜெயலலிதா இருந்தால், பிஜேபிக்காரங்களாம் கூட இருங்க, ஜெயலலிதா இருந்திருந்தா இன்றைக்கி பிஜேபி இந்த அளவுக்கு பேச முடியுமா? மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு முதலமைச்சர் வந்து உங்களுக்கு பயப்படுற முதலமைச்சர் இருந்தால் எல்லாத்தையும் நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. மக்கள் பார்த்துட்ருக்காங்க, ஸ்டாலின் அவர்கள் ஏன் பிஜேபியிடம் அமைதியாக போகிறாருன்னு மக்களுக்கு தெரியாமல் இருக்கு. இப்போ இடி இந்த விஷயத்தை எடுத்து விட்டது. இந்த மணல் விஷயம் வரக்கூடிய நாட்களில் பெரிய அளவு கரெக்டாக பிடிக்கிறாங்க பாயிண்ட். ஒரு பக்கம் மணல், ஒரு பக்கம் டாஸ்மார்க், ஒரு பக்கம் நகராட்சி நிர்வாகம், அப்படியே வளைக்கிறாங்க சுற்றி. அதில் ஒரு மாதம் 1.5 மாதத்தில் எடப்பாடி சொல்கிற மாதிரி எல்லாம் பத்திரமா இருப்பாங்க. இதில் இவங்க வந்து நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம்னு ஒரு அறிக்கை வேறு அடிக்கடி விட்டுட்ருக்காங்க. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் வேறு விஜய்க்கு ஆள் இல்லை, அவருக்கு ஆள் இல்லை, இவருக்கு ஆள் இல்லை, யாருக்கு ஆள் இல்லைங்கிறது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.